இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பல சாதனைகளை படைத்து வருகிறது. உலகளவில் விண்வெளி துறையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முக்கிய இடத்தில் உள்ளது. ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்லும் வீரர்களை பிரதமர் மோடி சமீபத்தில் அறிமுகம் செய்தார். அவர்கள் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு சென்று முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். இந்நிலையில் இஸ்ரோவின் சந்திராயன் 4 குறித்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்திராயன் 3 வரலாற்று வெற்றிக்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதன் அடுத்த சந்திர பயணமான சந்திராயன் 4க்கு தயாராகி வருகிறது. 2028 ஆண்டில் சந்திராயன் 4 விண்ணில் ஏவப்படும் என்றும் இத்திட்டம் வெற்றி பெற்றால் நிலவின் மேற்பரப்பில் இருந்து மாதிரிகளை கொண்டு வரும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும் என்றும் இஸ்ரோ அதிகாரி டாக்டர் நிலேஷ் தேசாய் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சந்திராயன் 4 விண்கலம் 2028 ஏவப்படும் என்றும் அது லூபெக்ஸ் மிஷன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சந்திராயன் 4 பயணம் தென்துருவத்திற்கு அருகே தரையிறங்கி பாறை மாதிரிகளை சேகரிக்கும் நோக்கம் கொண்டது. சேகரிக்கப்படும் மாதிரி பகுப்பாய்வுக்காக பூமிக்கு திரும்ப எடுத்து வரப்படும். அதன் மூலம் நிலவில் உள்ள வளங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் நிலவில் மனிதர்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆராய முடியும் என தெரிவித்துள்ளார்.